இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சுவையான தேங்காய் சாதம் செஞ்சுருக்கேங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக காரசாரமான கத்திரிக்காய் கிரேவியும் புளிப்பான மாங்காய் ஊறுகாயும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் சிறுகடுகு. கடலெண்ணையும் சிறுகடுகும் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. காரத்துக்கேற்ற வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக நிறம் மாற அளவுக்கு வறுத்துக்கலாம். வரமிளகாய் நல்லா நிறம் மாறிடுச்சு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. துருவி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறிக்கலாம். லைட்டாக நிறம் மாறணும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நல்லா ஆற வச்சுட்டு சாப்பாடும் நல்லா ஆறி இருக்கணும். சாப்பாட்டில் தேங்காய் ஊற்றி கிளறி ஆற வச்சுருங்க. இந்த டைமில் ரெண்டும் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்காமல் சாப்பாட்டு மேலே ஊற்றி கிளறி ஆற வைக்கும்போது சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்காயிலேயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டேன். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இதுக்கு மேலே கூட போட்டு சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.